Hello everyone, welcome to Tap Ice Academy. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா February 24th கான CA பார்க்க போறோம். ஓகே, ஸோ பார்க்கலாம். 24, 23 எல்லாம் சேம் கலர் சேர்ந்து தான் இருக்கு, மொத்தமாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ எனக்கான ஃபர்ஸ்ட் CA என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோ பார்க் அட் களக்காடு முண்டந்துறை. ஸோ வந்து ஒரு பார்க் உருவாக்க போகிறாங்க. களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே அங்கே வந்து ஒரு எப்படி அது ஒரு ரொம்ப நல்ல பயோஸ்பியராக இருக்குது, அங்கே சில இடங்களில் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா இந்த மாதிரி அங்கே வந்து ஒரு எக்கோ பார்க் வந்து உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபார் டைகர்ன்னு சொல்கிறாங்க. பட் வந்து அங்கே டைகர் ரிசர்வில் அந்தளவுக்கு டைகர் இருக்க மாதிரி இல்லை. பட் அங்கே வந்து நிறையா வந்து ஃப்ளோரா இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பீஷஸ், நிறையா வந்து செடி கொடிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் வந்து நம்ம வந்து அது சர்வை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இடம் கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி அகஸ்தியமலை எலஃபென்ட் ரிசர்வ் போன தடவை தான் வந்து சொன்னாங்க 2022. ஸோ அப்படி இருக்கப்ப அகஸ்தியமலை எலஃபென்ட் ரிசர்வ் இதெல்லாம் வந்துட்டு அந்தந்த அனிமல்ஸ்க்கான ஒரு இடத்த வந்து நல்லா ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு விதமாக பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ வந்து இந்த டைகர் ரிசர்வ் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். களக்காடு முண்டந்துறை வந்து 1976 எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃபாலோயிங் திஸ் ஒரு 4 டைகர் ரிசர்வ்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலை டைகர் ரிசர்வ், முதுமலை டைகர் ரிசர்வ், அப்புறம் வந்து தியாமங்கலம் டைகர் ரிசர்வ், மேகமலை டைகர் ரிசர்வ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஆல்சோ இந்த டைகர் ரிசர்வ்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிவர் சாங்சுவரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்காகனா ஒரு 2000 ஸ்பீசஸ் அங்கே இருக்குது அண்ட் 14 ரிவர்ஸ்க்கான ஆரிஜினேஷன்ஸ் வந்துட்டு இந்த ரிசர்வ்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து இந்த டைகர் ரிசர்வ்ஸ் எல்லாம் ரிவர் சாங்சுவரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரான்னு சொல்கிறாங்க. தட் இஸ் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி ரிவர் சாங்சுவரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். ஓகே, சரி நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கார்னர் நோட்டீஸ். ஸோ ரெட் கார்னர் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இது என்ன அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் நம்மளோட டிஜிபி சைலேந்திர பாபு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸ் வந்து அனுப்பணும். ஃபார் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினான்ஷியல் க்ரைம் பண்ணிட்டு இப்போ இங்கே பண்ணிட்டு வெளிநாட்டுக்கெலாம் ஓட்டுறாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்கள வந்து பிடிக்கிறதுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் தட் பிளேஸ் அங்கே இருக்கக்கூடிய அந்த போலீஸ் அவங்களோட கண்ட்ரோல் அதையும் வந்து எடுத்துக்கிட்டு வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. தட் ரெட் நோட்டீஸ்னா இங்கே வந்து கிரைம் பண்ணிட்டு வெளியில் ஓடுறாங்களா, ஃபினான்ஷியலினா ஏதாச்சும் வந்து வட்டிக்கு அதிகமாக விட்டு அதை அவங்க பாதி கட்டணும்னு எடுத்துகிட்டு ஓடுறது இந்த மாதிரிலாம் நிறையா இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியல் க்ரைம்லாம் அதிகமாக ஆகிறத கம்மி பண்ணுறதுக்காக இந்த ரெட் கார்னர் நோட்டீஸ் மூலயமா அனுப்பி அங்கே இருந்தாலும் அவங்கள வந்துட்டு அங்கே பிடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அந்த விதமான ஒரு இதான் இந்த நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஜஸ்ட் அந்த டேர்மை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதை இப்போ சைலேந்திர பாபு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன நியூ ஸ்டார் ட்ரீட்டி. நியூ ஸ்டார் ட்ரீட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆன ஒரு ட்ரீட்டி. ஓகேவா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்யா பார்த்தீங்கன்னா வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் அது இதுன்னு வச்சுருக்கப்ப ரொம்ப தீவிரமான வந்து அட்டாக் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவங்க தே ஆர் ஹேவிங் மோஸ்ட் எக்யூப்டு ஒன் அந்த மாதிரி நிறைய அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த ரெண்டும் வந்து சப்போஸ் எதுவும் வந்து வார் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா பயங்கர விதமான ஒரு பிளாஸ்ட் நடக்கும். ஸோ அதனால அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒபாமா இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி வந்துட்டு அவங்களுக்குள்ளே போட்டிருக்காங்க. ஸோ நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரிடக்ஷன் ட்ரீட்டி பிட்வீன் US அண்ட் ரஷ்யன் ஃபெடரேஷன். ஓகேவா? எப்போ சைன் பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு 8 April 2010 இன் பரகுவேல பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இது எப்போ கேம் இன் டு ஃபோர்ஸ்னா February 5, 2011 வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் 1, ஸ்டார்ட் 2, ஸ்டார்ட் 3 இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. பட் இவங்க வந்துட்டு இப்போ ஒரு ஆர்கனைஸ்டாக இனிமேல் நம்ம வந்து இந்தமாரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு நியூ ஸ்டார்ட் டிடி கொண்டு வந்தது தான். எப்போ கேம் இன் டு ஃபோர்ஸ் 5th February 2011. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க ரஷ்யா, இதுதான் கரண்ட் நியூஸு. ரஷ்யா என்ன பண்ணியிருக்கனா இந்த ட்ரீட்டி ஒரு சுமூகமாக போயிட்டுருக்கப்ப பட் அவங்களுக்குள்ள நிறையா இப்போ வந்து இன்டைரக்டாக ப்ராப்ளம் பிட்வீன் தி ரஷ்யா அண்ட் அமெரிக்கா ஓடிட்டு இருக்கப்ப உக்ரைன் வார்லாம் போயிட்டு இருக்கப்ப ரஷ்யா என்ன பண்ணுது அப்படின்னா சஸ்பெண்டட் இட்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் இந்த ட்ரீட்டியில். ஓகேவா? பட் didn't withdraw from it. ஓகேவா? ஆனால் வித்ட்ரா பண்ணல, பட் என்ன பண்ண சஸ்பெண்ட் பண்ணி நிறுத்தி வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? டெம்பரரியாக இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரீட்டியை இன்னும் வந்துட்டு நம்ம இது பண்ண வேணாம்,
அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து நிறுத்தி வைக்கிறது. அப்புறம் வந்து வேறு எதுவும் அவங்களுக்குள்ளே வந்து எக்ஸ்சேஞ்சஸ் லைக் வந்து இந்த வெப்பன்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே வந்து நிறுத்தி வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் வல்னரபிலிட்டி இண்டெக்ஸ் 2023. இந்த வல்னரபிலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்க மாதிரியே பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னும் இருக்குது. ஓகேவா? பெர்ஃபார்மன்ஸ்னால் கிளைமேட் சேஞ்ச் எந்த அளவுக்கு இருந்தாலும் அதில் நம்ம எந்த அளவுக்கு வந்து முன்னேறி வந்திருக்கோம், எந்த அளவுக்கு வந்து அதை பாதுகாத்து பொல்யூஷன் கண்ட்ரோல் அது இதெல்லாம் பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கிறது that is performance index. But this is vulnerability na what we are facing வந்து going to face in future அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த climate changeனால நம்ம அஃபெக்ட் ஆக போகிறோம் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது, அதில் பார்க்குறது. ஸோ அதில் வந்து ஒரு 9 இந்தியா ஸ்டேட்ஸ் ஆர் கோயிங் டு ஹாவ் தி அட்டாக். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்ப மோர் அட்டாக் எந்தெந்த பிளேசஸ்க்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீகார் அண்ட் யூபிக்கு 2050 படி பெரிய அளவில் அட்டாக் வரும் பிகாஸ் ஆஃப் தி கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு வந்து 36th பொசிஷனில் இருக்குது. இதை பற்றி டீப்பாக கீழே எடுத்திருக்கேன். பட் வந்து இதை இப்போ வந்து ஒரு ப்ரியராக அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸாக பார்த்துலாம். ஓகேவா? அப்புறம் 1990 to 2050 பார்க்குறப்ப எந்த அளவு கிளைமேட் சேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்பான ஒரு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லக்ஷதீப், அசாம், ஜம்மு காஷ்மீர் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் ISSF ஃபெடரேஷன் வேர்ல்டு கப் 2023 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கோல்டு வாங்கி அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு வின் பண்ணியிருக்கார். ருத்ராங்ஷ் இண்டிவிஜுவலில் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். திலோத்தமா சென் வந்து 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் டோட்டலி வி ஆர் ஹோல்டிங் 3 கோல்டு 2 பிரான்ஸ், ஸோ 5 டோட்டலி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% மினிமம் டிசபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, ஸ்பெஷல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த செக்ஷன் 2R படி என்னன்னா வந்து இந்த மாதிரி டிசபிலிட்டியாக இருக்கவங்க 40%க்கு மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப 40%க்கு கொஞ்சம் மேலே இருக்க டிசபிலிட்டிஸ் 21 டைப் ஆஃப் டிசபிலிட்டிஸ் they are having. சரியா? டு ரெகனைஸ் வாட் த ப்ராப்ளம் தே ஆர் ஃபேஸிங் த்ரூ தேர் டிசபிலிட்டி அந்த மாதிரி வந்து அவங்க பார்க்குறதுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் இதுங்கிறத விட அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வச்சுருக்காங்க. ஓகேவா? 21 டைப் ஆஃப் டிசபிலிட்டி, இதை பொறுத்து அவங்க டிசபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஓகேவா? சரி, அப்படி இருக்கப்ப இந்த 40% அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எதுக்காக அப்படின்னா அதை பொறுத்து இவங்களுக்கு 40% குறைவாக இருக்கா இதுவாக இருக்கான்னு சொல்லிட்டு அதை பொறுத்து மெடிக்கலில் சீட்டு கொடுக்குறது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சுருந்தாங்க. பட் வந்து இப்போ என்னென்னா இப்போ கூட ஒரு கரண்ட் நியூஸில் வந்துட்டு 40%க்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் சீட் கொடுத்ததுனால நிறையா இதுக்கு சீட் கிடைக்கல. இப்போ 40% குறைவாக இருக்கிறதுக்கெலாம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு அது தேவையில்லை. பட் என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு தட் பார்க்குறப்ப இந்த நியூஸில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா Section 2R of the Rights of the Persons with Disability Act 2016. ஓகே, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி நான் சொல்லுவாங்க, ஸ்பெசிஃபைடு டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? 2016 படி 40% மினிமம் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சீட்டு ஒதுக்கணும். சரி, அப்போ வந்து மெடிக்கல் எல்லாம் அவங்களுக்கு சீட் கொடுக்கணும். அதுதான். ஓகே, சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ISSF. ஸோ இது என்னன்னா 50 மீட்டர் ரைஃபிள் இண்டிவிஜுவல் வந்து ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ தான் 5 மெடல்ஸ் டோட்டலின்னு பார்த்தோம். இப்போ இந்தியா வந்து 4 கோல்டோட 6 மெடல்ஸ் டோட்டலி ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்னன்னா டிஸ்கவரி ஆஃப் ட்ரக்ஸ் வித் நோ குவாலிட்டி, மோஸ்ட் ஆஃப் தெம் ஃப்ரம் AP, உத்தரகாண்ட் அண்ட் ஆந்திரா. ஓகேவா? அருணாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் வந்து ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஆந்திரா, உத்தரகாண்ட், இது AP கிடையாது, HP, ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே, ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் அண்ட் ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதை யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சென்ட்ரல் ட்ரக் குவாலிட்டி கண்ட்ரோல் போர்டு. இப்போ நம்ம டக்குன்னு சடனாக நம்ம வந்துட்டு க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டைப் ஆஃப் வந்துட்டு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு கோல்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாச்சும் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸா என்னென்னலாம் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி டைப் ஆஃப் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப லோவாக இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் ஆர் கமிங் ஃப்ரம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா HP, உத்தரகாண்ட், ஆந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ட்ரக் குவாலிட்டி கண்ட்ரோல் போர்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் UN நேம்ஸ்.
UN நேம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா Indo-Canadian Afshan Khan in key post for drive to end malnutrients by 2030 2030 by malnutrition வந்துட்டு கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யாரை வந்து இப்போ வந்து அந்த டிரைவ்க்கு வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஃப்ஷன் கான் கொடுத்துருக்காங்க. யார் UN கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 65 countries and 4 Indian states in scaling up nutrition or sun movement. scaling up nutrition தான் sun movement அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மால் நியூட்ரிஷன் சத்து குறைபாடு டெஃபிஷியன்சியாக இருக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணணும் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. சின்ன சின்ன குழந்தைங்க அவங்களுக்குலாம் வளரும் போது சத்துக்கு வந்து குறைபாடு அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஓவராலாக எல்லாருக்கும் போய் சேர்றதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுக்கணும். பை 2030 கொண்டு வரணும். அந்த டிரைவ்க்கு தான் வந்து Indo-Canadian அஃப்ஷன் கானை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா டு கண்டக்ட் மலபார் நேவல் எக்ஸசைஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ யாரோட பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் US. இது வந்து ஒரு மல்டிலேட்ரல் எக்ஸசைஸ். ஸோ ஆஸ்திரேலியாவில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் என்னன்னா UAE அண்ட் இந்தியா லான்ச் தி UAE சாப்டர் ஆஃப் பிஸ்னஸ் கவுன்சில் 2023. இது எதுக்காகனா ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ஆஃப் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஸோ ஃபினான்ஷியலி எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் வந்து ஃபார் தி ட்ரேட் வந்துட்டு எக்கனாமிக்கில் சப்போர்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதுக்கான ஆனிவர்சரி முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அண்ட் இந்தியா லான்ச் தி UAE சாப்டர் ஆஃப் பிஸ்னஸ் கவுன்சில். ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு சாப்டர் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபினான்ஷியலி லைக் இன் ட்ரேடாக இருக்கட்டும், இல்லை வேறு எதுவும் வந்து என்ன விதமான பிஸ்னஸில் வந்து என்ன விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹெல்ப் எதுவாக இருந்தாலும் பண்ணுற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நெக்ஸ்ட் India's first agri chat box Aman Krush AI launched in Odisha, that is artificial intelligence. இது வந்து ஒரு chat box type. இது வந்து very first எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒடிசாவில் கொண்டு வந்திருக்காங்க for the farmers usage. ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரி இதில் ஒரு 10,000 farmers வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணலாம். என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன மாதிரிலாம் பண்ணணும், இன்னும் என்னென்னா வந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து என்னென்ன சப்சிடி ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் கொடுக்குது, வேறு மார்க்கெட்டுக்கு புதுசாக என்ன வந்திருக்கு. ஸோ இதை பற்றிலாம் அந்த சாட்பாட்குள்ளே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் மேம். நெக்ஸ்ட் 13th one வேர்ல்டு திங்கிங் டே February 22. தீம் என்னன்னா அவர் வேர்ல்டு அவர் பீஸ்ஃபுல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது. ஓகேவா? திங்கிங் டே இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே தான். திங்கை வந்து ரொம்ப பண்ணாலும் நம்ம வந்து ப்ராப்ளமேட்டிக் பர்சன் ஆகிடுவோம். அது ரொம்ப திங்கே பண்ணாமல் இருந்தாலும் வந்து பிரச்சனை தான். அதனால் பார்த்து திங்க் பண்ணோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஹோரோக்ளெனிஸ் பப்யூலி. அது வந்து ஒரு நியூ கேட்ஃபிஷ் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வித் நோ ஐஸ் discovered in Kerala by Indo-German researchers. The Indo-German researchers team வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு நியூ catfish species. ஸோ நேம் என்னன்னா ஹோரோக்ளெனிஸ் பப்யூலா அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஓகேவா? பப்யூலி அது வந்து ஒரு ரெட்டாக இருக்கும், ஐஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் என்னன்னா Kerala HC became the list in India to publish judgments in regional language. So டோட்டலாக SC ப்ரொபோஷல்னா 13 இந்தியன் லாங்குவேஜஸ் வழியாக வந்து நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டை வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்பப்ளிக் டேலேருந்து தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ கேரளாவில் தான் ஃபஸ்ட்டு ஹைகோர்ட் வந்து இந்த மாதிரி வந்து ஜட்ஜ்மெண்ட் தே கிவன் இந்த ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து CJS மணிக்குமார் அண்டு சாஜி ஆர் ஷாலி. ஓகேவா? ஸோ இவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ஸில் தான் வந்துட்டு first ever in India they give the judgments in their regional language Malayalam அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் யூனிக் திவ்யாங் பார்க் அனுபூதி இன்க்ளூசிவ் பார்க் இன் நாக்பூர், மகாராஷ்டிரா. ஸோ திவ்யாங் அப்படின்னா டிவைன் பாடி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. ஸோ அவங்களுக்கான ஒரு பார்க் அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இட்ஸ் அ பிளேஸ், இன்க்ளூசிவ் பிளேஸ். அவங்கள எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கான டாஸ்க் ஒர்க்ஸ் அவங்கள இன்னும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து வேர்ல்டே லார்ஜஸ்ட் ஒன் அண்ட் அவங்களுக்கான ஒரு எந்தூசியாசமாக வந்து கொடுக்குற மாதிரி பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்போ வந்து திவ்யாங் டிவைன் பாடி பார்ட்னு சொல்லுவாங்க, விக்லாங் நான் ஃபங்க்ஷன் பாடி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த போத் வேர்ட்ஸ்க்கான மீனிங். ஓகேவா? த டிசபிலிட்டி பர்சன்ஸ். ஸோ ஒரு எந்தூசிசம் ஒரு இதுவாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் fourth joint military exercise DustLink, ex-DustLink அப்படின்னு சொல்லுவாங்க. commences in உத்தரகாண்ட். இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் பண்ணக்கூடிய இந்த military exercise ex-DustLink அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே,
சரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 கிராஸ் டொமஸ்டிக் கிளைமேட். ஓகே, ஸோ கிராஸ் டொமஸ்டிக் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, அது அந்த வல்னரபிலிட்டி இண்டெக்ஸ், அதை வந்து கிராஸ் டொமஸ்டிக் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 50 ரீஜன்ஸ் வேர்ல்ட்ஸ் டாப்பில் வந்துட்டு 9 இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு கிளைமேட் சேஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் பீகார் 22nd பொசிஷன், யூபி 25th, அசாம் 28th, ராஜஸ்தான் 32, தமிழ்நாடு 36, மகாராஷ்டிரா 38, குஜராத் 44, பஞ்சாப் 48, கேரளா 50. அந்த அனலைசஸ் படி பார்க்குறப்ப ஓவராலாக சைனா அண்ட் யூஎஸ் தான் வந்துட்டு இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ் அதிகமாக வந்து அந்த தாக்கம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸை நிறைய ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுல வந்து யூஎஸ் அண்ட் சைனா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லா கமிஷன். ஓகே, லா கமிஷன் நம்மளுக்கு இருக்குது, சட்ட ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட இயரை வந்து இப்போ நவ் தே எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பிஎம் அப்ரூவ்டு தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி 22nd லா கமிஷன் ஆஃப் இந்தியா up to August 31st 2024. ஸோ சேர்மன் யார்? ரித்துராஜ் அஸ்வதி தான் சேர்மன். ஸோ இதோட செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேர்மன் இருப்பாங்க, ஒரு பெர்மனன்ட் மெம்பர் இருப்பாங்க, 2 பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, 2 வந்து மெம்பர் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, அண்ட் அதர் மெம்பர்ஸ் வில் பி தேர். ஓகே, ஸோ அப்போ வந்து சேர்மன் இஸ் அ பெர்மனன்ட் ரித்துராஜ் அஸ்வதி. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, Aam Aadmi Party Shelly Obra elected as the new mayor of Delhi for 4th time. 4th time Delhi oda mayor Aam Aadmi Party சேர்ந்த Shelly Obra இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, சரி 21st என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CTALS anti-caste discrimination law by Shama Shawant. ஸோ கவுன்சில் உமன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்பரேஷன் கவுன்சில் அந்த மாதிரி அந்த பிளேஸ் CTAL அதுதான் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு முதன்மையான சிட்டி இன் யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இங்கே தொட்டு அங்கே தொட்டு கடைசியில் வந்துட்டு அங்கேயே போயிடுச்சு. ஸோ இந்தியாவோட மெம்பர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க தே ஆர் கிவிங் தி டேக்ஸ், தே ஆர் ஆல்சோ தி டேக்ஸ் பேயர்ஸ் ஃபார் யூஎஸ். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிட்டிசன்ஷிப்பாகவும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அங்கே வந்து தே ஆர் ஃபேஸிங் லாட்ஸ் ஆஃப் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இந்த ஒர்க்கிங் பிளேஸ் அஸ் வெல் அஸ் இன் அந்த ஸ்ட்ரீட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து தே ஆர் ஃபேஸிங் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சில் உமன் வந்துட்டு ஷாமா ஷவாந்த் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் லா எவர் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் இன் தி யூஎஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கவுன்சில் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்க, சிடேலில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சியாட்டில் ஓகேவா? அதை வந்து சியாட்டில் தான் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ராஜீவ் ரகுவன்ஷி appointed as the new drug controller general of India. நியூ ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் யாரா இப்போ அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜீவ் வன்சி. ஓகேவா? ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் தி மெடிசன் அண்டால் வந்து செக் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறதுலாம் வந்து இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ இவர் தான் வந்து நியூ கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஃபார் தி ட்ரக்ஸ் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் MOSPI released revised guidelines on MPLADS 2023. So first அந்த MPLADS என்னன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ லோக்கல் ஏரியா பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படி இம்ப்ளிமெண்டேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அதான் MOSPI. ஸோ அவங்க வந்து ஒரு முன்னாடியே இந்த மாதிரி லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பட் இப்போ நவ் த மினிஸ்ட்ரி ஹாவ் சேஞ்ச்டு. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமோட கைட்லைன்ஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி அதுபடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக இப்போ அதை முன்னாடி லான்ச் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து அது மூலிமா ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாதப்ப அதையே திரும்ப ரிவைஸ் பண்ணி இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் கொஞ்சம் சேர்த்து லான்ச் பண்ணுவேன். அதுதான் இப்போ அப்படிப்பட்டதுக்கு வந்து என்ன அங்கேயே பிளேஸ்க்கு போய் எடுத்து என்ன வந்துட்டு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு ஒர்க் பண்ணுறது, அப்புறம் அதுக்கான ஆள் போட்டு ஒர்க் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து அதுக்கான கைட்லைன்ஸை ஜஸ்ட் தே ஹேவ் சேஞ்ச்டு அப்படிங்கிறத நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, every 2 minutes a woman dies during pregnancy or childbirth. WHO World Health Organization ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. 2000 to 2020 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எவ்ரி 2 மினிட்ஸ்க்கு ஒரு சிங்கிள் டேக்கு 800 பேர் எவ்ரி 2 மினிட்ஸ்க்கு வந்து உமன் இறந்துக்கிட்டே இருக்காங்க பிகாஸ் ஆஃப் தி ப்ரெக்னன்சி அண்ட் ஆல்சோ டியூ டு தி சைல்டு பர்த். ப்ரெக்னன்சினாலையும் சரி
டியூ டு தி சைல்டு பர்த்னாலையும் சரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறையா பேர் இறந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதான் வந்துட்டு இப்போ இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ ஃபார் தி எவ்ரி 2 minutes a woman dies during pregnancy or child birth. என்னன்னா நிறைய பேர் டெஃபிஷியன்சியாக இருப்பாங்க, நிறைய பேர் அது தாங்கிறதுக்கான சக்தி இருக்காது, நிறைய பேருக்கு அந்த மேட்டர்னல் டெத்துங்கிறது வந்து அந்த பயத்தினாலே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. பட் உமன்னா அதுதான் ஓகேவா. ஸோ அதுதான் வந்துட்டு இது every 2 minutes a woman dies during pregnancy. இது வந்து ஒரு ரிப்போர்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, a book containing information on legal protection against slavery and child labor. 2030 ஸ்லேவரியை ஒழிக்கணும்னா 2025 சைல்ட் லேபரை ஒழிக்கணும்னா ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ வந்து இதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி புக்காக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளோட சிஎம் ஸ்டாலின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. ஸோ வந்து இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த சைல்ட் லேபர், ஃபோர்ஸ் லேபர், அப்புறம் வந்து ஸ்லேவரி, கொத்தடிமை மாரி அவங்களாம் இருக்கிறத வந்து அகென்ஸ்டாக பண்ணணுங்கிறதுக்காக தான். ஸோ வந்து எய்ம் டு எண்ட் அப்படிங்கிற அந்த டேட்டை வந்து அந்த இயரை வந்து குறிச்சிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, யூனிக் கோட் நம்பரிங் ப்ரொசீஜர் ஃபார் எஸ்சி ஜட்ஜ்மெண்ட்ஸ் பை டிஒய் சந்திரசூட். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கான ஒரு செப்பரேட் யூனிக் கோட் நம்பரிங் வந்து அவங்களுக்கு வந்து தனியாக கொடுக்கணும். அந்த நம்பரில் தான் இனிமேல் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா. ஸோ நிறையா பார்த்தாச்சு, இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. அண்ட் ஆல்சோ என்னென்ன பார்த்தீங்கன்னா நாளைக்கு மெயின்ஸ் எழுத போகிற எல்லாருக்கும் வந்து என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகேவா. ஸோ எதுக்கும் இது பண்ணாதீங்க, நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு என்ன லைஃப்பில் ஓடுது, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் வந்துட்டு வி கான்ட் ஆல்வேஸ் எக்ஸ்பிளைன் டு அதர்ஸ். ஓகேவா. வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மனசில் தெரியும், நம்மளுக்கு அது தகுந்த மாதிரி நம்ம ஓடுறோம், என்ன நடக்குதோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. சரியா. வந்து இப்போ என்ன நடந்துட்டுருக்கோ இட் டசன்ட் மேட்டர். ஓகேவா. நம்ம என்ன பண்ண போகிறோமோ இட் மேட்டர்ஸ். ஸோ அதுக்காக என்ன ஒர்க் பண்ணணுமோ வந்துட்டு அதை மட்டும் பண்ணுவோம், அதுக்கு மட்டும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது தேவையில்லாமல் மற்றவங்கள்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதை தான் உலகம் பார்க்க போகுது, அதுக்கு தான் என்னவோ பேச போகுது. அது இப்போதைக்கு என்ன பேசுதோ அதை கவனிக்காதீங்க, என்ன பேசணுமோ அது பேசணும், அப்படிங்கிறதுக்கு என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப் வந்து உங்கள் சக்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி போயிடும். ஓகேவா. சக்ஸஸ்க்கான இடத்துக்கு போயிடும். ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்து நல்லா பண்ணுங்கள். ஓகே. ஸோ hope you understand the video. Be regular to watch. Thank you.